என் பெயர் அபு. நான் ஒரு சாதாரண கார் ஓட்டுநர் தான். ஆனாலும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னை இன்னும் வரை மனதளவில் சிந்திக்க வைக்கிறது. ஏனெனில் அந்த ஒரு நாள்தான் நான் எடுத்த முடிவு ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது என்று நான் உணர்கிறேன். என் பள்ளிக்கால நண்பன் கரீம் எப்போதும் என்னுடன் நெருக்கமாக இருந்தவன். எங்களுக்கு இடையே எந்த இரகசியமும் இல்லாத அளவுக்கு நாங்கள் வளர்ந்தோம். அப்படிப்பட்ட அவன் ஒரு நாள் எனக்கு ஃபோன் செய்து திருநெல்வேலி வரை ஒரு பயணம் போக வேண்டுமென்று சொன்னபோது நான் எந்த சந்தேகமும் இல்லாமல் உடனே சம்மதித்து அவன் சொன்ன தேதியில் அவன் வீட்டிற்கு சென்று காரை தயார் செய்து வழக்கம்போல் ஒரு சாதாரண ட்ரிப்பாகவே இதை நினைத்து கொண்டு பயணம் தொடங்கினேன். பாதையில் நாங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டபடி சிரித்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். ஆனால் திண்டிவனம் தாண்டி பாண்டிச்சேரி அருகே சென்றபோது அவன் மனதில் ஏதோ ஒரு பாரம் இருக்கிறது என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். ஏனெனில் அவன் சிரிப்பு மெதுவாக மாறி ஒரு சீரியஸான அமைதியாக மாறியது. அதற்கு பிறகு ஒரு டீ கடையில் நின்றபோதுதான் அவன் உண்மையான விஷயத்தை பேச ஆரம்பித்தான். மச்சான், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்று அவன் கேட்ட அந்த ஒரு வாக்கியம் சாதாரணமாக தோன்றினாலும் அதற்கு பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்று எனக்கு தெரியாமல் நான் சிரித்தபடி சொல்லுடா என்று கேட்டேன். ஆனால் அதற்கு பிறகு அவன் மெதுவாக அவன் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்தபோது அவன் குரலில் இருந்த உடைந்த உணர்ச்சி என்னை உடனே கவனமாக கேட்க வைத்தது. அவனுடைய முதல் குழந்தை உடல்நிலை சரியில்லை. பல வருடங்களாக அவர்கள் குடும்பம் அந்த ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறது. அதற்கு இடையில் இன்னொரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தாலும் பல மருத்துவ பரிசோதனைகளின் பிறகு அவர்களுக்கு கிடைத்த பதில் அவர்களை மனதளவில் உடைத்துவிட்டது. ஏனெனில் அந்த பிரச்சனை அவனிடமே இருப்பதாக டாக்டர்கள் கூறியிருந்தார்கள். அந்த விஷயத்தை அவன் சொல்லும்போது ஒரு மனிதனாக அவன் அனுபவிக்கும் மனவேதனை என்னவென்று நான் உணர முடிந்தது. ஏனெனில் அவன் கண்களில் இருந்த அந்த தளர்ச்சி, அவன் வார்த்தைகளில் இருந்த அந்த நம்பிக்கை இழப்பு எல்லாம் என்னை உள்ளுக்குள் கலங்க வைத்தது. அதனால் நான் அவனை ஆறுதல் சொல்ல முயன்றேன். வேறு மருத்துவமனைகளில் பார்க்கலாம், வேறு வழிகள் இருக்கலாம் என்று சொன்னேன். ஆனால் அவன் மெதுவாக தலையசைத்து, நாங்கள் எல்லா வழியும் முயற்சி பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்று சொன்னபோது அது என்ன முடிவு என்று நான் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் குரலில் இருந்த அந்த உறுதி இது சாதாரணமான முடிவு இல்லை என்பதை எனக்கு புரிய வைத்தது. அவன் என்னை பார்த்து ஒரு நொடி அமைதியாக இருந்தான். அந்த அமைதி இட்செல்ஃப் என்னை பதற்றமாக்கியது. அதன் பிறகு அவன் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னை முழுவதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனெனில் அவன் அந்த முடிவில் என்னையும் சேர்த்து கொண்டிருந்தான். இது ஒரு நண்பனாக நான் எதிர்பார்க்காத ஒரு நிலைமை. அந்த ஒரு நொடி நான் என்ன பேச வேண்டுமென்று தெரியாமல் அமைதியாக இருந்தேன். என் மனதில் ஒரே நேரத்தில் பல கேள்விகள் ஓடின. ஒரு நண்பனுக்காக நான் எவ்வளவு தூரம் போகலாம்? ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டுமா அல்லது என் சொந்த எல்லைகளை காப்பாற்ற வேண்டுமா என்ற குழப்பம் என்னை உள்ளுக்குள் போராட வைத்தது. அந்த நிலையிலேயே நாங்கள் கடலூர் சென்று அவன் மனைவியை சந்தித்தோம். அவளை நான் எப்போதும் மரியாதையுடன் பார்ப்பேன். குடும்ப உறுப்பினராகவே நினைத்தவன். ஆனால் அந்த நாள் அவளை பார்க்கும்போது சூழ்நிலை காரணமாக என் மனதில் ஒருவிதமான சங்கடம் இருந்தது. ஏனெனில் நான் தெரிந்த உண்மை அவளுக்கும் தெரியும் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் பேசும் விதம், அவள் நடத்தை, அவள் அமைதி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இது அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்பதை உறுதிப்படுத்தியது. அதனால் நான் இன்னும் குழப்பமடைந்தேன். ஏனெனில்
இது ஒருவரின் முடிவு மட்டுமில்லை, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றிய முடிவு. பின்னர் மீண்டும் பயணம் தொடர்ந்தபோது காரின் உள்ளே இருந்த அந்த அமைதி, அந்த பதற்றம், அந்த பேசாத வார்த்தைகள் எல்லாம் என்னை ஒரு முடிவுக்கு தள்ளிக்கொண்டே சென்றது. ஏனெனில் நான் எந்த பதிலும் சொல்லாமல் நீண்ட நேரம் இருந்தேன். இறுதியாக நான் என் மனதில் இருந்த எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் தாண்டி ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவு சரியா தவறா என்று நான் அந்த நேரத்தில் யோசிக்கவில்லை. ஆனால் ஒரு நண்பனின் நம்பிக்கையை உடைக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே என்னை அந்த முடிவுக்கு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு நடந்தது எல்லாம் ஒரு வாழ்க்கையை மாற்றிய தருணங்களாக இருந்தது. அது ஒரு சாதாரண நாள் இல்லை, அது ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை தீர்மானித்த ஒரு நாள். அந்த நாள் நான் எடுத்த முடிவு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு புதிய உயிராக வெளிப்பட்டது. அவர்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த செய்தி வந்தபோது எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தது, ஏனெனில் அவர்கள் கனவு நிறைவேறியது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சொல்ல முடியாத உணர்ச்சி, ஒரு கேள்வி, ஒரு அமைதியான குழப்பம் என்னுள் இருந்தது. இன்று அவர்கள் ஒரு முழுமையான குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் அந்த ஒரு நாளை நினைத்து கொண்டு, நட்பு என்றால் நம் எல்லைகளை தாண்ட வேண்டுமா, அல்லது சில எல்லைகள் எப்போதும் இருக்க வேண்டுமா என்று இன்னும் என்னுள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் எடுத்த முடிவு சரியா தவறா என்று கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள்.